ஒரே ஒரு சும்மா கிளியர் பண்ணுறாங்க. சார், நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் நானே தலைவராக இருக்கிறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக செயல்படுவார்னு அறிவிச்சிருக்காரு. இந்த கட்சியோட மூத்த தலைவர் நீங்கள், கௌரவ தலைவர் நீங்கள், எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கல, பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஏற்றுக்கல. மூத்த தலைவர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு சம்பந்தமாக தான் இப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. நேற்றே பேசியிருக்கணும். நேற்றுக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு, கொஞ்சம் வேகமாக இருப்பார், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேசுகிறேன்னு வந்திருக்கு. இப்போ அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி 45 வருஷமாக ஐயா கூட இருக்கேன். சங்கத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினச்சது, இன்றைக்கே நினைக்கிறது, நாளைக்கு நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் வந்திருக்கு. இப்போ அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி 45 வருஷமாக ஐயா கூட இருக்கேன். சங்கத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினச்சது, இன்றைக்கே நினைக்கிறது, நாளைக்கு நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அது சம்பந்தமாக சரிங்க சார். பேச வந்துடும், பேச சரிங்க சார், பேசி இருவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், ஆசை. அதுதான் பேச கூட்டி தான் நீங்கள் இந்த முடிவு எடுக்க நிறைய